34 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். சுபாலங்க அவர்கள் நான் ஒன்றை மையப்படுவதாக கத்தர் பாராட்டின இந்த நாளுக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அருமையாக இந்த 4 மாதங்களின் கடைசி பகுதியில எங்களை மட்டும் ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையில் நடத்தி வந்த கிருபிகளுக்காக கோடி சோஸ்திரம். நீர் பாராட்டின தயவு கொஞ்சமல்ல கர்த்தாவே, வேண்டிக் கொள்வத நினைப்பதோட மிகவும் அதிகமாய் செய்து முடித்ததையா அந்த மாபெரும் கிருபைக்காகவும் என்னுடைய அன்புக்காகவும் உங்களுடைய அன்பின் ஆழத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. கிருபியாய் இந்த வார்த்தையை வெளிச்சத்தின் பகுதியில இணைந்து வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வார்த்தையை கொடுக்கும்படி அடியாளோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்து. அதை பகிர்ந்து கொடுக்கும்படியான சூழ்நிலை அனுகூலப்படுத்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துறேன். தங்க வானொலி ஊழியத்துக்காய் செவ்விக்கிற கரத்தில் ஒப்புவிக்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஊழியத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற இன்னும் பிறகு செய்வீராக. அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதாக எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் என்று சித்தமாக அந்த சித்தம் நிறைவேறுவதா பெரிய அறுவடையை காண நிற்கிற செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து வைக்கிறோம். இதனாலும் ஊழியத்தை செய்கிறாள் செய்யாவுடைய மனை பிள்ளைகள் உறவுகள் பேரப்பிள்ளை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். அப்படி வழி நடத்துங்க, பாதுகாத்துருங்க. எல்லா கொண்டலாப்புக்கும் விலக்கி இன்னும் அறியாத வெட்டாமல் விளங்காத காரியம் சொல்லிக் கொடுத்து ஊழிய பாதையில் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து வைக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியர்கள் செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக செபிக்கிறோம். பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்து பல வகையான நேர மாற்றங்களுக்கு கூட இந்த ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அவருடைய குடும்பங்கள் சபைகள் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஒப்புக்கொடுக்கிறோம். வெளிச்சத்துல வெளிச்சமாயிருப்பவர் எமக்கு சோஸ்திரம். இந்த வெளிச்சத்தை அப்பா அநேகர் காண வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஊழியத்தை செய்கிற ஐயா மகேந்திர ஐயாவை ஐயாடோடு சிஸ்டர் அஞ்சலி சிஸ்டர் இப்படியாக இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி, சபை ஊழியங்களை ஆசீர்வதி, பெரிய அறுபடியை காண கிருபை செய்யுங்க. கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். மறுவழிப்பை கேட்கப்போற அன்பு நேர்களை திருக்க தருகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து என்னென்ன பாரத்தோடு என்னென்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்கின்றார்களோ அந்த வெளிச்சம் அவர்களை பிரகாசிக்கட்டுமையா, விடுதலையாக்கட்டுமையா. நாளந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியா எழுப்பி தாங்காடு நல்ல கருத்துக்களை ஒப்புகளை செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால அடியாளை கரத்தில் ஒப்புவிக்கிறேன் கத்தாவே. என் வாயின் வார்த்தைகள் மேல் இதயத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா நீர் எவ்வளவு வேணும் என் மூலமாய் பெருகணும். நான் சிறுகணும் கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தை செபுங்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே, பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே, ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். இரக்கம் தயவு அளவிட முடியாதையா,
உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையாம். தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. ஏற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றை மையப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். இப்படியாக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஏசாயா புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது பாருங்கள். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். என்னவாம் கேட்கட்டான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில செய்வான். பாபிலோன் சொன்னார் ஒரு அடிமைத்தனம், அந்த சூழ்நிலையை மாற்றி போட்டத்தனம், அந்த உணர்வு. அப்படிப்பட்ட அந்த பாபிலோனில என்னத்தை செய்வானாம்? தேவனுக்கு பிரியமானதை. கர்த்தருக்கு யார் பிரியமானவன் சொன்னார்? அதே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படி சொல்றது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற இடைக்கு அநேகருக்கு காத்திருக்கிறது வெயிட்டிங் ஹோம், அந்த வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறது சரியான கஷ்டமா இருக்கும். இன்னும் இவ்வளவு நேரம், இன்னும் இவ்வளவு நேரம் பஸ்ஸுக்கு போனா, இன்னும் இவ்வளவு நேரம் இந்த பஸ்ஸ காணையில, சில நேரத்துல இன்னும் இந்த வேன் ஸ்டார்ட் பண்ணது இல்லை, ஏன் இவ்வளவு நேரம் எடுக்குது, ஏன் இவ்வளவு நேரம் என்று சொல்லி நாங்கள் வாகனத்தை கூட சில நேரம் முறுமுறுத்தது உண்டு. எங்கள் சூழ்நிலையை பார்க்கின்றோம். இது அவசரப்பட்டு ஸ்டார்ட் அடிக்கணும், அதுக்கு ஓடணும், அங்க கொண்டு இறங்க வேணும், ஈட்ட வேணும், இப்படி எங்கள் ஸ்கெட்யூலை போட்டு விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களையும் அவசரப்படுத்தி கொண்டு, எங்கள் பாவிக்கிற வாகனங்களை அவசரப்படுத்திக் கொண்டு, பாதையிலும் அவசரப்பட்டு ஓடிக்கொண்டு இப்படியாக போருகிறோம். ஏன் இந்த வெயிட்டிங் பீரியட் என்பது நமக்கு உபாமையா இருக்கிற சில நேரத்தில் அலர்ஜி போல சில ஸ்டாப் சைனே இல்லாம இருக்கணும் கூட நினைச்சு பார்ப்போம். ஆனால் இல்லை, அவர்கள் இருந்தால் தான் நாங்கள் நின்று அவதானித்து நிதானித்து பொறுமையோடு மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்ததை கற்றுக்கொண்டு நாங்கள் ஓட முடியும். அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து உண்மையிலே அதை நாங்க கழுகினத்துல கற்றுக்கொள்ளணும்னு சொல்ல. கழுகு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில என்ன செய்யுமாம்? போய் ஒரு மலையில இருந்து தானே அதை சொண்டை கொத்தி கொத்தி சொண்டை உடைச்சு அந்த செட்டைகளை என்ன செய்யுமா உதிரி போட்டு காத்திருக்குமாம் புது பலன் அடைகிறதுக்கு. காத்திருந்து என்ன செய்யுமா மறுபடியுமாக புது பலன் அடைந்து அங்கே எதிரான சூழ்நிலை எதிராக எழும்புமா, சட்டி அடித்து உயர் எழும்புமா. அதான் அந்த கழுகு கொத்து பலனை தகப்பன் நமக்கு தருகிறார். அதான் ஏசாயா 40:30 சொல்லு. கர்த்தரை காத்திருக்கிறோம், முதுகுகளிலிருந்து கல்லினங்கள் போல சட்டி அடித்து உயிர் எழும்புவார். ஓடினாலும் இளைப்பட நடந்தாலும் சோர்ந்து போவார் என்று சொல்லப்படும். அப்ப காத்திருந்து பெற்று அவர் சொல்ற அப்போஸ்தலர் 1:8 நீங்க எருசலேமில காத்திருங்கள், அப்பொழுது என்ன செய்வாராம்? அந்த புது பலனை தருவேன் என்று சொல்றாரு. நம்ம சீஷர்களும் மரியாளும் இயேசுவின் தாயும் அங்கே 120 பேர் அங்கு கூடி இருக்கிறார்கள். அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் புது பலன் அடைகிறார்கள். அடையும் பொழுது அங்க வல்லமை அக்கினி ஜுவாலியா இறங்குறது. பெந்தெக்கோஸ்து நாள்ல பெருமழையாவே ஊற்றி விட்டார். அப்ப இந்த காத்திருக்கிறது என்பது சும்மா சாதாரண காரியம் இல்லை. தமக்கு பயந்து காத்திருக்க. இன்றைக்கு மனுஷருக்கு பயந்து வேணும்னு சொன்னா என்ன? காத்திருக்கிறோம். டாக்டர் என்ன செய்வாரோ தெரியா, இப்படியான ரிப்போர்ட் வருகுதே, இதுக்கு காத்திருக்க வேணுமே, இப்படிப்பட்ட ரிப்போர்ட்டா எழுதி இருப்பார்கள். இப்படிப்பட்ட உடம்பிலே எத்தனைப்பட்ட பலவீனம் இருக்கு. இப்படி நாங்கள் பயந்து பயந்து நோய்களுக்கு பயப்படுறோம், சூழ்நிலைக்கு பயப்படுறோம், மனுஷருக்கு பயப்படுறோம். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வருவி கர்த்தரை நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாண்டு அங்க நீதிமொழி 29ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. அப்ப பாருங்க 29, 25 நீங்க வாசிக்கலாம். அப்ப பாருங்க, மனுஷருக்கு பயப்படுறது கண்ணியை கொண்டு வருது, அது வேதனையை கொண்டு வருது. ஆனா கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு
வைத்திருக்கிறோம். கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அங்கே யோவான் சொல்லுகிறார். யோவான் தன்னுடைய 3:22 காயுவை குறித்து சொல்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அப்ப பிரியமானவன் என்று சொன்னால் உண்மையிலே என்ன நாங்க செய்யறது? அவர்களுக்கு பிரியமான மற்றொரு பிரியப்படுத்தும் மாதிரி நாங்கள் இந்த உலக பொருள்னால ஆதாயப்படுத்திக் கொள்கிற வேண்டும் என்று சொல்லி சிநேகிதனுக்கு ஆக்க வேண்டும் என்று இயேசப்பா சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்கள் அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு ஏற்ற காரியங்கள் அதற்கு இசைவாக நாங்கள் பேசிவிட்டால் அவர்களுக்கு ஒருமனப்பட்டு விட்டால் அவர்களோடு ஒருங்குமைப்பட்டு விட்டு விட்டால் அங்கே என்ன செய்யறது? அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் எங்களோடு பிரியமான மாதிரி பேசுவார்கள். இல்லை, நாங்கள் எடுத்த விட்டு ஹலோ எப்படி இருக்கிறீங்கள், ஏன் இப்படி சொன்னீங்கள் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு எதிர்மறையா கதைத்து விட்டோம் என்று சொன்னால் என்ன செய்யும்? அங்கே வேதனைகள் பெருகும், குழப்பங்கள் வரும், சமாதான குலைச்சல்கள் வரும். அப்ப இங்க பிரியமானவனே என்று சொல்லுகிறார். அங்கே தானியேலுக்கு தூதன் வந்து சொல்லுகிறார். தானியேல் புஸ்தகம் 9 23 பார்த்தீங்கன்னா பிரியமானவனே என்று அழைக்கிறார். ஏன் அழைக்கிறாரா? நீங்க பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். 9 28 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்ப பிரியமானவன் என்ன செய்யலாம்? தேவனை பிரியப்படுத்துவார். தேவனை எப்படி பிரியப்படுத்துவார்? தன்னுடைய ஜெபத்தில பிரியப்படுத்துவார், அவரை உயர்த்துவதில பிரியப்படுத்துவார், அவரை துதிக்கிறதுல பிரியப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, சூழ்நிலையை பார்க்க மாட்டான், சூழ்ந்திருக்கிறவரை நோக்க மாட்டான். அடுத்தது உறவாடு, தேவனோடு உறவாடுல உறுதியாயிருப்பார். அவருடைய ஆவி, ஆத்தும, சரீரம் தேவனுக்குரிய பரிசுத்த ஆலயமாகவே அங்க வெளிப்படும். அப்ப ஆவி பிரியப்படும் என்று சொன்னால் ஜெபத்தில ஒருமனப்படும். ஆத்மா பிரியப்படும் என்று அவருக்கு சித்தமான செய்து உபவாசத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்றார்கள் என்று சொன்ன மாதிரி தரித்திருக்கும் சரீரம் பரிசுத்த குலைச்சல் இல்லாத மாம்ச கிரியல் வெளிப்படாத தேவக்கு சித்தம் செய்கிற மகனாக, ஆவிக்குரிய கிரியல் வெளிப்படுகிற சரீரமாக அங்கே பரிசுத்த ஆலயமாக அது காணப்படும். அப்ப அங்கே உணர்வுக்கும் ஆசை இச்சைகளுக்கும் விடாமே இருக்காது. அப்ப இப்படிப்பட்டவன் தான் என்ன சொல், தன்னை உயர்த்த மாட்டான், தேவனையே மகிமைப்படுத்தும். அவன் தான் தேவனுக்கு என்னவாம்? பிரியமானவன். அப்ப இங்க தேவனுக்கு பிரியமான தாவீது சொல்ற, நான் கர்த்தரை நான் எக்காலத்தில் சோசரிப்பேன், ஆபத்துது எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன, என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லும் பலத்துக்கு அங்கே பிரியப்படும்படியாக ஒத்த இருதயமாக அந்த உணர்வுகள் அங்கே தேவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக தேவன் வழி விருப்பப்படும்படியாக தாவீது ஒரு நாளைக்கு 7 தரம் துதித்தார் என்று சொல்லி வார்த்தை எழுதி கிடக்குது. அப்ப பாருங்க, அப்ப அங்க அவர் பிரியப்பட்டார் அந்த துதியில. அப்ப அது அவருக்கு என்ன செய்யுது? தாவீதுக்கு போது பிரியமா இருக்கிறது. அப்ப அதனால துதிக்கின்றார் எல்லா சூழ்நிலை. ஆனா இன்றைக்கு நாங்க சூழ்நிலை, சின்ன சூழ்நிலை மாறினோட நாங்க அவரை பிரியப்படுத்த மறக்கிறோம். அவரே பிரியமான என்று நினைக்கவே மறக்கிறோம். என்ற எங்களுக்கு மனுஷர் பிரியமாய் வந்துடுவேன், சூழ்நிலை பிரியமா அமைந்து விடும். அடுத்தது நாங்க செய்த மாமிச எண்ணங்கள் பிரியம் வந்தோடனே அங்க தேவ எண்ணத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் நம்ம என்ன செய்யறோம்? தூரப்படுத்துகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்கள். அவருக்கு அந்த சூழ்நிலை பாருங்க, பாபிலோன் அடிமைத்தனத்துக்குள்ள சாத்ரா, மேஷா, ஆபேனோத்து, தானியேல் என்ற வாலிபர்கள், அவர்கள் கல்வியில உயர்ந்தவர்கள், அழகானவர்கள் என்று சொல்லி தாண்ட நேச்சர் என்ன செய்யறார்? நாடு கடத்தி கொண்டே போகிறார். நாடு கடத்தப்பட்டு அவர் என்ன செய்யறார்? கல்வியர் மொழியை பயிற்றுவிக்கிறார், பாஷையை மாற்றுவோம், பேரை மாற்றுவோம் என்று சொல்லி அந்த உணவு பழக்க வழக்கத்தை கூட மாற்றுவோம் நினைத்து அங்கு எண்ணுகிறார். ஆனால் பேரை மாற்றினாரே தவிர, அவர் பேரை மாற்றினார், பழக்க மொழியை மாற்றினார். ஆனால் அவருடைய உணவு பழக்கத்தை அவரால் மாற்ற முடியவே இல்லை. உறுதியாய் ராஜாவுடைய போஷணத்தால நாங்கள் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி அங்கே உறுதியாய் இவர்கள் தரித்திருந்தார். அப்ப பாருங்க, நாங்கள் என்று சொன்னா ஒரு கொண்டாட்டம் சொன்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாம மாறிடுவோம். அவர்கள் என்ன சாப்பிடுறார்களோ அதை நாங்க சாப்பிட்டு விட்டுருவோம். அது தேவனுக்கு பிரியமாயிருக்கலாம் என்று சொல்லி கூட நாங்க சிந்திக்கிறதே இல்லை. ஆனால் எங்களுடைய மாமிசம் என்ன செய்த உத்தேசத்தை வாடி. ஆனால் இங்கே தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார். இந்த ராஜாவின் பூஷணத்தால கூட நான் தீட்டுப்படுத்த கூடாது, தன்னுடைய ஆயுதம் சரீரம் கெட்டு போகக்கூடாது, ஆத்துமாவை இழந்து விடக்கூடாது உறுதியாயிருக்கின்றார்.
அது மாத்திரமில்ல பாத்தீங்கன்னா, தங்களையே உயர்த்த மாட்டார். சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அங்கே சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு பாத்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா என்ன போடுகிறார்கள்? அக்கினிக்குள்ள அக்கினிக்குள்ள போடப்படுறார்கள். ஆனா அந்த ராஜா சிலையை வழிபட சொல்லி விழுந்து வணங்கும்படியாக்க இல்ல. இன்னைக்கு நாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாறுவோமா இருந்தா நாங்க சுயநலவாதிகளா இருக்கின்றோம். ஆனால் இவர்களோ தேவனை உயர்த்துறவர்களாய் வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார். எப்படி சொல்கிறார்கள்? அதைத்தான் நாங்க வாசிக்கிறோம். தானியேல் 3:17 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்கிறது தான் நம்முடைய தேவன். இந்த அக்கினி அல்ல. அக்கினி என்று சொன்னால் என்ன செய்வோம்? நாங்கள் நிரப்பித்தான் பார்க்கிறோம். இல்லை, அக்கினி போன்ற சூழ்நிலைகள் எங்களை எரித்து விடுகிற மனுஷனுடைய வார்த்தைகள், செய்கைகள், பேச்சுகள், காரியங்கள் அப்படியா இருக்கும். ஆனால் அப்படியா இருந்தாலும், எது எப்படியா இருந்தாலும் அந்த சூழ்நிலை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரிய அதுதான் அங்கே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அந்த சூழ்நிலைக்கு போட்ட போது அவர்களை புகை கூட கருகாம், முடி கூட கருகாம அங்கே என்ன செய்தார்? கர்த்தர் 4ஆம் தூதன் அனுப்பி அங்கே அவர்களை காப்பாற்றி தனக்கு வைராக்கியம் நிக்கிற பிள்ளை சூழ்நிலை தண்ணீரை கடக்கும் போது அன்னோடு கூட இருக்க, நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உண்மையை புரளுவதில் நீ அக்கினியில் அக்கினி சுவாலை உன் பேர் பெற்றால் என்று அக்கினி நடக்கும் நீ வேகாதிருப்ப அக்கினி சுவாலை உண்மையை பெற்றால் என்று சொல். அப்படியாக பெற்றாமல் எங்களை வேக விடாமல் அந்த சூழ்நிலையை விட நான் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தி வழி நடத்துகிற தாப்பனாயிருக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் இந்த காரியம்? அந்த பிரியமானவன் அங்கே பாபிலோனிலும் பிரியமான தேவனுக்கு சித்தமானது செய்கிறார். என்ன சித்தம்? தனக்காக வைராக்கியம் நிற்க வேண்டும். என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்க வேண்டும். 3 வேளையும் தானியேல் அங்கு இடை விடாமல் நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்துல கர்த்தர் என்ன செய்யறார்? பார்க்கிறார். என் பிள்ளை விட்டு விடாம எதிரான கையெழுத்து போடப்பட்டிருக்குது. அப்ப பத்திரத்துல கையெழுத்தை போட்டு தானியேலை உள்ளே வைப்போம் என்று குற்றம் கண்டுபிடித்து குற்றத்தை எப்படியாக நிரூபிக்க வேண்டும் என் மீது எப்படி குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி வகை தேடினார்கள் சுற்றி இருந்தவர்கள். ஆனால் தானியேலோ அங்கே பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ராஜாவுடைய தரி அந்த கட்டளை பத்திரத்து கையெழுத்து வைத்தான். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போது இன்றைக்கு நம்முடைய தலையெழுத்து மாறும்னா நாங்களும் மாறிடுவோம். நம்மளுக்கு வேறு எது திட்டங்கள் சூழ்ச்சியை செய்யறாண்டோ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட மாமிசம் என்ன செய்து விழுந்து போறோம். இல்லை பிரியமான அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம விடக்கூடாது. ஏன்னு சொன்னா அங்கே கொலோசியர் 2:14-15 பாத்தீங்கன்னா நமக்கு எதிரடியாக கையெழுத்து அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு நடுவில் இராதபடி ஆணி அடித்து சிலுவையில ஜெயித்து தந்தவர் நம்முடைய தகப்பன். ஜெயித்தவர், நான் ஜெயித்தவர், ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்முடைய ஜெயித்தவர் நமக்கு ஜெயித்த தருவார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எதிர்மறையான எழுத்துக்களை பார்க்கிறோம். டாக்டர் எழுதின ரிப்போர்ட்டை பார்க்கிறோம். 4 மனுஷன் சொன்ன வேண்டாத வார்த்தைகளை கேட்கின்றோம். அந்த பொல்லாத சூழ்நிலையை பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம்? வந்து போகிறோம், நொந்து போகிறோம், ஆனால் தளர்ந்து போகிறோம், சோர்ந்து. இதெல்லாம் இல்லை பிரியமா. இங்கே தானியேலோ அது வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தெரியுது. டாக்டர் இப்படிப்பட்ட ரிப்போர்ட் எழுதி அவர் இந்த டாக்டர் தான், அவர் மிஷின் சொல்றதுதான் எழுதுவார். மிஷின் சொல்லாட்ட அவருக்கு எழுதவும் முடியாது. அவர் மிஷின் சொல்றாங்க. ஆனால் இன்னுக்குள்ள இருக்கிற பெரிய பரம வைத்தியர் அவர் எனக்கு யாவையும் கல்வார் செய்து முடித்தவர், ஜெயித்தவரின் பிள்ளை நான் என்று சொல்லி எங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். இதைத்தான் தானியேல் நமக்கு கற்றுக் கொடுக்க கையெழுத்து போட்ட போதிலும் தன் வீட்டுக்கு அங்க வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு. அங்கே தானே 3 வேளை முன் செய்து வந்தபடி வழக்கத்துக்கும் தேவனோடு பழகுற பழக்கத்தை வழக்கப்படுத்துகிறான். சித்தமான செய்கிறவன் அங்கே பாபிலோனில். அப்ப பாருங்க, இங்கே தானியேல் அதே வழக்கத்தை கொண்டு வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றம், இப்படிப்பட்ட சட்டம் போடு, எந்த சட்டம் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற விசுவாசத்தோடு அங்கே உறுதியாய் தரித்திருந்து தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே?
இன்றைக்கு நமக்கு ஒரு டாக்டர் ரிப்போர்ட் போய்விட்டாலே ஏன் நம்முடைய கூட இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு எதிர்மறையா நடந்து விட்டாலே நாம் எப்படி முகத்தை வச்சிருக்கிறோம், எப்படி பார்க்கிறவர்கள், எப்படி பழகிறவர்களோடு மாறிடுவோம். நாங்க மாறல, அப்படி அல்ல. எங்களுக்குள்ள விட சாயல் வெளிப்படவர். நானும் நீதியால் உமது முகத்தை தரிசிப்பேன், விழிக்கும் போது உடைய சாயல திருப்தியாவேன் என்று சங்கீதம் 17ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுது. அப்ப பாருங்கள், அவருடைய சாயல் இன்னும் வெளிப்படும். அதான் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பிரியமானது. எங்களுடைய தோற்றம் அசைவுகள் எல்லாம் அவருக்கு ஒத்ததா இருக்கும். இதைத்தான் தானியல் வெளிப்படுத்துகிறார். அங்கே இடைவிடாமல் ஆராதிக்க உண்டு அவனை தப்புவிப்பார் என்று சொல்லி அங்கே அவர் என்ன செய்தார்? தப்புவித்தார். ராஜா கேட்கிற உன்னை தப்புவிப்பார் என்று ராஜா சொல்லும்படியாக அவன் சாட்சியின் பாத்திரமாக தானியல் இருந்தார். அப்ப அவர் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தா பாத்தீங்கன்னா, அங்கே திருவனின் நாமத்துக்கு வைராக்கியமா நிக்கிறது, அவரோடு உறவாடுறதுல எந்த சூழ்நிலையும் மாற்றத்தையும் தனக்குள்ள கொண்டு வர முடியாது. எந்த சட்டமோ எந்த திட்டமோ எந்த காரியமோ என்னை மாற்றிவிட முடியாது. என்னுடைய விசுவாசம் என்று பெரிது, தேவன் பெரியவர் என்பதை எங்க வெளிப்படுத்துறார். அது மாத்திரமில்ல, அவனுக்கு இவ்வளவுதான் ஞானம் கிடைத்தால், இவ்வளவுதான் வல்லமை கிடந்த அவன் தேவனை தான் மகிமைப்படுத்துற பாத்திரமாயிருக்கு. சிறுவனைத்தான் வாங்கிய ராஜா சொற்பனம் கண்ட பொழுது அந்த விளக்கத்தை கொடுக்க அங்கே என்ன செய்தார்கள்? அங்கே சாஸ்திரிகள் அவர்கள் ராஜா சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் மறைபொருளை வெளிப்படுத்தும்படியா கேட்கிறார்கள். ஆனா அவர்களால அந்த காரிய சொப்பனத்துக்கு சரியான விளக்கம் கொடுக்கிற. ஆனால் இங்கே தானியலோ என்ன மாதிரி சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே மறைபொருளை வெளித்தார்கள். தானியல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் பாருங்கள், யாரை முன்வைக்கிறேன்னு சொன்னா தேவனை முன்வை. இன்னைக்கு நமக்கு கொண்டு தெரியுமெண்டா, நான் செய்கிறேன், என்னால மட்டும் முடியும், இது என்னால இதை மெயின்டைன் பண்ண முடியும், என்னால இது காரியத்தை இப்படி நடத்த முடியும், நான் இப்படிப்பட்ட பிளான போட்டிருக்கேன் என்று நான் நம்மையே உயர்த்த பார்க்கிறோம். கொஞ்சம் விட்டா மிஞ்சுறோம். அப்படி அல்ல பிரியமானவர். அப்படிப்பட்ட சுய மடியட்டும் என்ற நாளில இன்றைக்கு தாங்கே பரலோகத்தின் தேவன் தாமே உங்களுக்கு இந்த காரியத்தை மறைபொருளை வெளிப்படுத்துவாராக என்று சொல்லி அங்கே தேவனை முன்வைத்து அந்த ராஜா நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்துக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கிறார். சரியான மறைபொருளை கொடுக்க அந்த ஞானத்தை கொடுத்து கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துகிறார். நமக்கு இன்றைக்கு நம்முடைய ஞானங்கள் எப்படிப்பட்ட உலக ஞானங்கள் ஒன்றுக்கும் உதவும். அது இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரம் மட்டுமே. அதிலும் சரியான வாழ்க்கை முறை நடத்துறதுக்கு தேவ ஞானமே நமக்கு வேண்டும். பரத்துல இருந்து அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும். அவரை முன்வைத்து நாங்கள் காரியத்தை செய்யும் போது நிச்சயம் அவருடைய சித்தம் வெளிப்படும், திட்டம் நிறைவேறும். எந்த சூழ்நிலையும் விட மாற்றி போட அவருடைய வல்லமை பெரியது. அதை தானிய நமக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே உபவாசிக்கிறார்கள் 21 நாள் வரைத்தான் தானிய 9ஆம் அதிகாரத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அந்த தேசம் ராஜ்யம் மாற வேண்டும், அந்த ஜனங்கள் ரட்சிப்பை காண வேண்டும் என்று தேசத்துக்காக, அந்த பாபிலோன் தேசத்துக்காக விட்டை விடாமல் செபிக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய தேசம் ரட்சிப்பை காண, எங்களுடைய தேசம் எழுப்பதை காண, இந்த ராஜ்யம் மாறணும்னு நாங்கள் எவ்வளவு உபாசிக்கின்றோம், எவ்வளவு தேவனுக்குள்ள பரிந்து பேசுகிறோம், எப்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம், பாரப்பட்ட ஜெபத்தை எடுக்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த தானியலோ விட்டை விடாமல் முன் செய்தது போல வழக்கத்தின்படி அந்த பழக்கத்தை செய்கிறார். அதே அந்த தானிய செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீ மிகவும் பிரியமானான். ஆக நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. அங்கே அவர் நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது கட்டளை வெளிப்படு என்று சொன்னார். பதில் கிடைக்குது. இப்படிப்பட்ட ஜெபத்தை எடுக்கிறார். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுக்கிற தகப்பனாயிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஒரு தேசத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். அந்த ராஜாவை மாற்றி அமைக்கின்றார். கடைசியிலே நேபுகாத்நேச்சருக்கு என் புத்தி எனக்கு திரும்ப வந்து என்று சொல்லி இந்த மனுஷ உலக ஞானம் கெட்டு போனது ஒன்றுமே உத்தமாது என்று சொல்லி மனம் திரும்பி அவனை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு பிற்பாடு அவருடைய ராஜ்யம் அங்கே நிலைவரப்படுகிறது. பிரியமான அப்படிப்பட்ட தேவன் இப்படிப்பட்ட பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பாத்தீங்களா, இந்த நாட்கள்ல நாங்கள் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட நாங்கள் இப்படிப்பட்ட திறப்பின் வாசல் நிற்கின்றோம். இந்த தானிய திறப்பின் வாசல் நின்ற வேளைதானே நீ மிகவும் பிரியமான அழைக்கப்படுற பாருங்க. பாபிலோன்ல சுத்தமான
எதிரான சூழ்நிலை, அடிமைத்தன சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட நிலைமை எல்லாம் மாற்றப்படுகிற எந்த மாற்றம் கொண்டாலும் மாறாதவர், தனக்குள்ளே மாறாதவராய் இருக்கிறாரே அவரை நோக்கி எல்லாம் பார்க்கிறார் தானியேல். அந்த சாத்ரா மேஷா அந்த வாலிய பிள்ளைகள், அந்த வாலிய பிள்ளைகள் நமக்கு கொடுக்க பெரிய பாடத்தை இன்றைக்கு நாங்க கற்றுக்கொண்டோம். அந்த கற்றுக்கொண்ட பாடத்தை நம் வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏன்னு சொன்னா அவருக்கு சித்தமானதை பாவினோடு செய்வான் என்று சொல்லி அவருக்கு பிரியமான பிள்ளைகளை உங்களை இந்த நாட்கள்ல அழைக்கிறார். இந்த 4 மாதங்களும் நடத்துற தேவன் 5ஆம் மாதம் அவருக்கு பிரியமானதை செய்ய, சித்தம் செய்ய, இன்னும் நெருங்க ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல அருமையான வேலைக்காய் நன்றி. வார்த்தை கையாங்களோடு பேசுவீங்க ஆண்டவர். இன்னும் உண்மை நெருங்கும், இன்னும் கிட்டிச்சிற சூழ்நிலையை சூழ்ந்திருக்க மனுஷர்களையும் எதிர்மறையான எழுத்துக்களையும் எதிர்மறையான காரியங்களையும் நாங்கள் பார்க்காதபடி, எதிராய் செயல்படுற மனுஷர்களை நோக்காதபடிக்கு, எரிச்சல் கொள்ளாதபடி சுயம் மடியட்டும் ஐயா. தேவ பயம் வரட்டும் ஐயா. உமக்கு பிரியமானது செய்ய இன்னும் கற்றுத்தாரும் ஐயா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குறோம் அப்பா. நீங்க விளவேனும் பெறணும், நீங்க வழிபடணும் எங்கள் மூலமாய் கத்தா. நாலு மனுஷர் புற சூழ்ச்சிகளோ திட்டங்களோ எதுவும் எங்களை செய்யப்பட முடியாது, எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. தேவ திட்டமும் தேவ வல்லமையும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வழி நடத்தலுமே எங்களை ஆளுக செய்யும்படியா இந்த நாளிலும் அடிமையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து செவிக்கிற கத்தால் ஆளுக செய்து புதிய மாதத்துக்குள் இன்னும் நெருங்கி சேர, இன்னும் தானியேலை போல தேசத்துக்கு திறப்பின் வாசல் நிற்கிறவர்களா எல்லாரும் ரட்சிக்கப்பட செபிக்கிறவர்களா அந்த செபாவி ஊற்றி அப்பா எங்களை நடத்த வேணுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த வேலைக்காய் கொடி சோஸ்திரம் செலுத்தும் உடந்து மங்களை வழி நடத்தின ஆசீர்வதி பெற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் அவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வார்த்தையின் வெளிச்சத்தின் போது நாங்கள் வெளிச்சத்தை கேட்டோம், வெளிச்சத்தை கண்டோம். கர்த்தரின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியா